பலிபீடத்தினுடைய நோக்கம் என்ன அப்படின்னு சொன்னா, இங்க ஒரு பலிபீடம் இருக்கு. ஆனா அந்த பலிபீடம் என்ன செய்யப்பட்டிருக்குன்னா தகர்க்கப்பட்டதான ஒரு நிலைமை. பலிபீடம் எதற்காக அப்படின்னு சொன்னா, பலிபீடத்துல பலியிடும்போது தேவனாய் கர்த்தர் அதை என்ன செய்வார்? அங்கீகரிப்பார். அப்போ தேவனுக்கு மகிமை உண்டாக்குறதும் கனம் உண்டாக்குறதுமா இருக்கிற ஒரு பலிபீடம் தகர்க்கப்பட்டதான நிலைமையில இருக்கு. நம்மளை வைத்திருக்கிறதுடைய ஒரு நோக்கம் என்ன அப்படின்னு சொன்னா, தேவனுக்கு கனத்தையும் மகத்துவத்தையும் கொடுப்பதற்காக. ஆனா இந்த பலிபீடம் என்ன செய்யப்பட்டிருக்குன்னா தகர்க்கப்பட்டதான நிலைமையில இருக்கு. அப்படின்னா இந்த பலிபீடத்தை வைத்து யாருக்கும் என்னதில்லை, உபயோகம் இல்லை, உபயோகமற்றதான பலிபீடம். ஆனா அந்த பலிபீடத்தை எலியா என்ன செய்கிறார்? செப்பனிடுகிறார். ஏன்னா பலிபீடம் செப்பனிட்டா மட்டும்தான் பரலோகத்தில இருந்து தேவனாய் கர்த்தர் பலியை என்ன செய்வார்? ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. அதுல 30வது வசனத்தை வாசிக்கலாம். யாராவது ஒருவர். அப்பொழுது எலியா சகல ஜனங்களையும் நோக்கி என்றார். சகல ஜனங்களும் போதும் தகர்க்கப்பட்டதான பலிபீடத்தை செப்பனிட்டு. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இங்க எலியா என்ன செய்கிறார் அப்படின்னு சொன்னா, தகர்க்கப்பட்டதான ஒரு பலிபீடத்தை என்ன செய்கிறார்? செப்பனிடுகிறார். அப்ப பலிபீடத்தினுடைய நோக்கம் என்ன அப்படின்னு சொன்னா, இங்க ஒரு பலிபீடம் இருக்கு. ஆனா அந்த பலிபீடம் என்ன செய்யப்பட்டிருக்குன்னா தகர்க்கப்பட்டதான ஒரு நிலைமை. அப்படின்னா அதனால பலியிட முடியாது, அது தகர்க்கப்பட்டு கிடைக்கிறதான ஒரு சிச்சுவேஷன் இருக்கு. பலிபீடம் எதற்காக அப்படின்னு சொன்னா, பலிபீடத்தினுடைய நோக்கம், ஏன் பலிபீடம் வந்தது அப்படின்னு சொன்னா, பலிபீடத்துல பலியிடும்போது தேவனாய் கர்த்தர் அதை என்ன செய்வார்? அங்கீகரிப்பார். அப்போ ஒரு பலிபீடத்தினுடைய நோக்கம் என்ன அப்படின்னு சொன்னா, தேவனுக்கு மகிமை உண்டாக்குறதும் கனம் உண்டாக்குறதுமா இருக்கிற ஒரு பலிபீடம் இங்க என்ன செய்யப்பட்டிருக்குன்னா, பலிபீடம் தகர்க்கப்பட்டதான நிலைமையில இருக்கு. ஹல்லேலூயா. இங்க ஒரு பலிபீடத்தை வைத்திருக்கிறாங்க. அந்த பலிபீடத்தினுடைய நோக்கம், நம்மளை வைத்திருக்கிறதுடைய ஒரு நோக்கம் என்ன அப்படின்னு சொன்னா, தேவனுக்கு கனத்தையும் மகத்துவத்தையும் கொடுப்பதற்காக. தேவனாய் கர்த்தர் நம்மளை உருவாக்கி வைத்திருக்கிறார், நம்மளை தெரிந்தெடுத்திருக்கிறார். ஆனா இந்த பலிபீடம் என்ன செய்யப்பட்டிருக்குன்னா தகர்க்கப்பட்டதான நிலைமையில இருக்கு. அப்படின்னா இந்த பலிபீடத்தை வைத்து யாருக்கும் என்னதில்லை, உபயோகம் இல்லை, உபயோகமற்றதான பலிபீடம். இந்த பலிபீடத்தின் மேல என்ன செய்ய முடியாது? பலியிட முடியாது. இந்த பலிபீடத்தின் மீது பலியிட்டாலும் தேவனாய் கர்த்தர் என்ன செய்ய மாட்டார்? அங்கீகரிக்க மாட்டார். அப்படிப்பட்டதான ஒரு பலிபீடத்தை என்ன செய்யறார்? எலியா என்ன செய்கிறார்? பார்க்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப பலிபீடம், அந்த பலிபீடத்தினுடைய நோக்கத்தை என்ன செய்திருக்கு? மறந்து போயிருக்கு. ஹல்லேலூயா. இந்த பலிபீடத்தினுடைய நோக்கம் என்னது அப்படின்னு சொன்னா, தேவனுக்கு நுகர்ந்த வாசனை உண்டாக்குவதற்காக. இந்த பலிபீடத்தினுடைய நோக்கம் எதற்காகன்னு சொன்னா, தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்காக. இந்த பலிபீடத்தினுடைய நோக்கம் என்னன்னா, தேவன் எதற்காக அழைத்திருக்கிறாரோ அந்த அழைப்பை நிறைவேற்ற வேண்டிய ஒரு பலிபீடம் இங்க என்ன செய்யப்பட்டிருக்குன்னா தகர்க்கப்பட்டு இருக்கு. இங்க தகர்க்கப்பட்டிருக்கு, உபயோகமற்ற, யாருக்குமே என்ன செய்யல, உபயோகம் இல்லை. அது எத்தனை வருஷமா தகர்க்கப்பட்டு இருந்துச்சோ, அது எப்படிப்பட்டதான நிலைமையில இருந்துச்சோ தெரியாது. ஆனா இந்த பலிபீடம் என்ன செய்யப்பட்டிருக்கு? தகர்க்கப்பட்டிருக்கு. ஹல்லேலூயா. ஆனா அந்த பலிபீடத்தை எலியா என்ன செய்கிறார்? செப்பனிடுகிறார். ஏன்னா பலிபீடம் செப்பனிட்டா மட்டும்தான் பரலோகத்திலிருந்து தேவனாய் கர்த்தர் என்ன செய்வார்? பலியை என்ன செய்வார்? ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. ஆனா இந்த பலிபீடம் தேவனுக்கு உகந்த வாசனை எழும்பக்கூடிய ஒரு பலிபீடம். ஆனா இங்க தகர்க்கப்பட்டிருக்கு. ஏன் தகர்க்கப்பட்டுச்சு? அதுதான் இங்க ஒரு முக்கியமான ஒரு விஷயம். எல்லாம் இந்த பிரசங்கத்தை கேட்டிருப்போம், பலிபீடம் தகர்க்கப்பட்டிருந்துச்சு, மேலத்துல இருந்து ஒரு அக்னி வந்துச்சு, எல்லாம் ஓகே தான். ஏன் இந்த பலிபீடம் தகர்க்கப்பட்டுச்சு? இந்த பலிபீடம் தகர்ப்பதற்கான காரணம் என்ன? எல்லாம் வாசிக்கலாம். அதே அதிகாரத்துல 21வது வசனத்தை மட்டும் வாசிக்கலாம். அப்பொழுது வந்து அப்ப எலியா கேட்கிறாரு, இஸ்ரவேல் ஜனங்களே என்ன செய்ய வரவழைத்து அவங்களோடு கூட என்ன செய்யறாரு? கேட்கிறாரு, எத்தனை நாட்களாய் என்ன செய்திருப்பீங்க? அடுத்து வாசிக்கலாம். கர்த்தர் தெய்வமானால் அவரை என்ன செய்யுங்கள்? பின்பற்றுங்கள். போதும். இந்த பலிபீடம் தகர்க்கக்கூடியதான விஷயம் என்னது அப்படின்னு சொன்னா, எலியா சொல்றார் ஜனங்களை வரவழைத்து, ஒண்ணு நீ அந்த சைடு இருக்கிறேன்னா அந்த சைடு என்ன செஞ்சிரு? இருந்துரு. இல்ல இந்த சைடு இருக்கிறேன்னா இந்த சைடு என்ன செஞ்சிரு? வந்துரு. நீ என்ன செய்யறேன்னு சொன்னா, அங்கேயும் ஒரு காலை வச்சுட்டு இங்கேயும் ஒரு காலை வச்சுட்டு என்ன செஞ்சிட்டு இருக்க? சுத்திட்டு இருக்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த பலிபீடம் தகர்க்கக்கூடிய காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, நீ தேவனை விசுவாசிக்கிறேனால், நீ ஒரு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேனா, நீ அந்த இடத்துல என்ன செய்? இரு.
இல்ல நீ பாகாலை விசுவாசிக்கிறேன்னா நீ அந்த சைடு இருந்துரு. நீ அங்க போகும்போது அதற்கேற்ற மாதிரியும் போற, இங்க வந்தா இதுக்கேற்ற மாதிரி என்ன செய்துட்டு இருக்க, போயிட்டு இருக்க. நம்முடைய பலிபீடம் தகர்ப்பதற்கு காரணம் என்னன்னா, இஸ்ரவேலுடைய ஜனங்கள் அந்த பலிபீடம் தகர்க்கப்பட்டிருக்கிற காரணம் என்னன்னு சொன்னா, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தெரியும் தன் முன்னோர்கள் எகிப்து தேசத்துல அடிமைத்தனத்தில் இருந்தும் அந்த அடிமைத்தனத்திலிருந்து தேவனாய் கர்த்தர் விடுதலையாக்கி கொண்டு வந்த எல்லாத்தையும் அறிந்த அந்த ஜனங்கள், தேவனுடைய அற்புதத்தை கண்ட ஜனங்கள், தேவனுடைய மகிமையை பார்த்த ஜனங்கள், அதனுடைய சாட்சிகளை கேட்ட ஜனங்கள் இப்ப என்ன செய்து இருக்கிறாங்கன்னு சொன்னா, இவரையும் கடவுளா நான் நினைக்கிறேன், ஆனா அந்த சைடும் அவங்களையும் தான் நினைக்கிறேன், கடவுளா தான் நினைக்கிறேன். இப்படிப்பட்டதான வாழ்க்கையில தான் நம்மளும் என்ன செய்யப்படுகிறோம், காணப்படுகிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஏன்னு சொன்னா, ரட்சிக்கப்பட்ட பிறகு ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், இயேசுவை அறிந்த பிறகு, இயேசுவை தெரிந்த பிறகு அவன் பழைய ஜீவிதத்துக்கு என்ன செய்யக்கூடாது, போகக்கூடாது. ஒருவன் ரட்சிக்கப்பட்ட பிறகு, நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன், இயேசு கிறிஸ்துவை நான் அறிந்து கொண்டுட்டேன் அப்படின்னு சொன்னா, அறிந்த பிறகு நான் என்ன செய்யக்கூடாதுன்னா, என்னுடைய பழைய பாவங்களுக்கு, என்னுடைய பழைய விஷயங்களுக்கு நான் என்ன செய்யக்கூடாது, போகக்கூடாது. ஆனா இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படின்னு சொன்னா, ரட்சிக்கப்பட்ட பிறகும், இயேசுவை அறிந்த பிறகும், இயேசுவை தெரிந்த பிறகும் தன்னுடைய பழைய வாழ்க்கைக்கு நேராக தான் என்ன செய்யறாங்க, போறாங்க. தன்னுடைய விக்கிரகத்தை என்ன செய்யறாங்க, பாகாலை என்ன செய்யறாங்க, ஆராதித்து கொண்டு இருக்கிறாங்க. இப்படிப்பட்டு இருக்கும்போது தன்னுடைய பலிபீடம், தேவனுக்கு நுகர்ந்த வாசனையா எழும்பக்கூடிய பலிபீடம் எங்க என்ன செய்யப்பட்டிருக்கு, உடைக்கப்பட்டிருக்கு. ஹல்லேலூயா. இப்ப இருக்க காலகட்டத்துல எல்லாம் பாஸ்டர் என்ன செஞ்சாரு, அந்த ஒரு லைன்ல என்ன செஞ்சாரு, போனாரு. என்ன ஒரு விஷயம் சொன்னா, இப்ப இருக்கிறவங்க ஒன்னு கிருபை, இன்னொன்னு புரியல. இப்ப இருக்கிற எனக்கு தேவனாய் கர்த்தர் என்ன செஞ்சார், சில ஸ்டேட் போகிறதுக்கு என்ன செஞ்சார், கிருபை கொடுத்தார். அப்போ நான் நிறைய இடங்களுக்கு போகும்போது நான் படித்த ஒரு விஷயம் என்னது அப்படின்னு சொன்னால், சிலவங்க என்ன செய்வாங்கன்னு சொன்னால் கிருபையை பற்றி மட்டும்தான் என்ன செய்வாங்க, பேசுவாங்க. அப்படி கிருபைக்கு கீழாக இருக்கிறவர்கள் பாவம் செய்ய என்ன செய்ய மாட்டாங்க, அவங்களுக்கு பெருசு இல்லை. ஏன்னா கிருபையினால தேவனாய் கர்த்தர் சகலத்தையும் என்ன செய்வார், மன்னிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு சைடு கிருபை, ஒரு சைடு நியாயப்பிரமாணம், ரெண்டுக்குள்ளதான் என்ன செய்து கொண்டிருக்கு, நம்ம நடந்து கொண்டு போயிட்டு இருக்கிறோம். ஒரு சைடு நியாயப்பிரமாணம் அப்படின்னு சொன்னா எனக்கு மைண்டுக்கு வரதெல்லாம் பனிஷ்மெண்ட், கிருபை அப்படின்னு சொன்னா என்னன்னு சொன்னா பனிஷ்மெண்ட் இல்லை, அவ்வளவுதான். ரெண்டுக்குள்ள வித்தியாசம் அவ்வளவுதான். இதனுடைய ரெண்டுடைய விஷயம் என்னதுன்னு சொன்னா, பவுல் கிருபையை பத்தி அதிகமா என்ன செய்திருக்கிறார், பிரசங்கம் பண்ணி இருக்கிறார். பவுல் தான் கிருபை அப்படின்ற ஒரு விஷயத்தை என்ன செஞ்சாருன்னு சொன்னா, ஜனங்களுக்கு பிரசங்கம் பண்ணின ஃபர்ஸ்ட் ஆளு தான் பவுல் தான். ஆனா இங்க என்ன எல்லாரும் என்ன செய்திருக்காங்கன்னா, கிருபையை பிடிச்சிக்கிட்டாச்சு, பவுல் தான் எல்லாம் என்ன செஞ்சார், கிருபையை செஞ்சார். கிருபை என்ன வந்துச்சு, கிருபை வந்த உடனே நம்ம என்ன செய்ய, புறஜாதியாருக்கு என்ன செய்யப்பட்டோம், நம்ம என்ன செய்ய, நம்முடைய சுவிசேஷம் அங்கேயும் என்ன செஞ்சிருச்சு, போயிருச்சு. கிருபை தான், எல்லாமே கிருபை தான் அப்படின்னு. ஆமா, எல்லாமே கிருபை தான். ஆனா கிருபைக்கும் நியாயப்பிரமாணத்துக்கும் இருக்க ஒரே ஒரு வித்தியாசம் பெருசு இல்லை. ஏன்னா இயேசு கிறிஸ்து வருவதற்கு முன்பதாக வரைக்கும் என்ன செஞ்சிருச்சுன்னா, கிருபையினுடைய காலத்துல இருந்தும், இயேசு கிறிஸ்து வந்த நியாயப்பிரமாணத்தினுடைய காலத்துல இருந்தும், இயேசு கிறிஸ்து வந்த பிறகு நம்ம கிருபையினுடைய காலத்துக்கு நேராக என்ன செஞ்சாச்சு, போயாச்சு. அவ்வளவுதான், அவ்வளவுதான் விஷயம். அதனால இப்ப நம்ம என்ன செய்யறோம், கிருபையினுடைய காலத்துல இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா அது தப்பு தான். ஏன்னு சொன்னா, ஆபிரகாம் ரட்சிக்கப்பட்டது நியாயப்பிரமாணத்தினால் அல்ல, கிருபையினால தான் என்ன செய்யப்பட்டார், ரட்சிக்கப்பட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க விசுவாசித்தாலும் சரி, விசுவாசிக்கலைனாலும் சரி, ஆபிரகாம் வாழ்ந்த காலத்துல தான் என்ன செய்யப்பட்டுச்சு, நியாயப்பிரமாணத்தினுடைய தொடக்கம் வந்தாலும், மோசையினுடைய காலத்துல நியாயப்பிரமாணம் வெளிப்பட்டது. ஆனாலும் ஆபிரகாம் ரட்சிக்கப்பட்டது கிருபை மட்டும்தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க விசுவாசித்தாலும் சரி, விசுவாசிக்கலைனாலும் சரி, அதுதான் உண்மை. ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட கிருபையில இருந்தாலும், இப்ப நம்ம கிருபையினுடைய காலத்திலே வாழ்ந்து கொண்டு இருந்தாலும், இயேசு கிறிஸ்து நம்ம செய்வதற்கு எல்லாத்தையும் என்ன செய்ய மாட்டாரு, பெர்மிஷன் கொடுத்திருக்கிறாருன்ற அர்த்தம் இல்லை, எல்லாத்துக்கும் லைசன்ஸ் கொடுத்திருக்கிறாருன்ற அர்த்தமும் இல்லை. ஏன்னா பவுல் கிருபையை பத்தி அதிகமாய் பிரசங்கம் பண்ணின பவுல் சொல்கிறார், நீ ரட்சிக்கப்பட்ட பிறகு, நீ இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராய் அறிந்த பிறகு, நீ ரட்சிக்கப்பட்ட பிறகு, நீ பாவத்துக்கு மரித்து நீதிக்கு பிழைத்த பிறகு, உன்னுடைய வாழ்க்கையில துணிகரமான பாவம் வந்தால் என்ன செய்வார்னு சொன்னா, கர்த்தர் உன்னை பழிவாங்குகிறவரா என்ன செய்கிறார், இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்படின்னா நான் கிருபைக்கு கீழதாய் ரட்சிக்கப்பட்டு இருந்தாலும், நான் ரட்சிக்கப்படுவதற்காக நான் பெரிய என்ன செய்யல, நியாயப்பிரமாணத்தினுடைய காலத்துல செய்கிற எல்லா விஷயத்தையும் நான் என்ன செய்யல. இருந்தாலும் நான் கிருபைக்கு கீழே ரட்சிக்கப்பட்டாலும், நான் கிருபைக்கு கீழே ரட்சிக்கப்பட்ட பிறகு என்னுடைய வாழ்க்கையில நான் துணிகரமாய் நான் பாவம் செய்தேன் அப்படின்னு சொன்னா, தேவன் பழிவாங்குகிறவரா என்ன செய்கிறார், இருக்கிறார். அப்ப நிறைய பிரசங்கத்துல கேட்கிறோமே, நம்ம பாவம் செஞ்ச கர்த்தர் என்ன செய்வார், மன்னிப்பார் அப்படின்னு சொல்லி. ஆமா, உண்மைதான். நம்ம பாவம் செய்தோம்னு சொன்னா கடவுள் என்ன செய்வார், மன்னிப்பார். நம்ம விழுந்தாலும் நீதிமான்
என்ன செய்வான்? எழும்பா. ஆமாம், அது கரெக்டு தான். ஆனால் விழுந்துட்டு எந்திரிக்கும் போது உண்டாகிற வேதனையை நம்ம தான் என்ன செய்யணும்? இப்போ என்னோட பையன் இருக்கிறான், என் பையன் இந்த சைடு என்ன செய்யான்? அங்கே ஓடுறான், இங்கே ஓடுறான், ஓடிக்கிட்டே இருக்கிறான். நான் ஒரு 2-3 டைம் சொல்கிறேன், ஓடாதன்னு சொல்கிறேன். அவன் திரும்ப என்ன செஞ்சுட்டு தான் இருக்கிறான்? ஓடிக்கிட்டு தான் இருக்கிறான். ஒரு டைம் என்ன செஞ்சுட்டான்? கீழே விழுந்துட்டான். அப்போ எனக்கு கோபம் வருது. கோபம் வந்தாலும் அவன் விழுந்த உடனே டேடி, அவன் அப்படி தான் நீ கூப்பிடுவான் அப்படின்னு சொன்ன உடனே நான் என்ன செய்கிறேன்னு சொன்னால் அவனை தூக்குறேன், எடுக்கிறேன், துடைக்கிறேன், எல்லாமே பண்ணுறேன். ஆனால் அந்த அவனுக்குள்ளே உண்டான வேதனையை என்னால் என்ன செய்ய முடியாது? எடுத்துக்கொள்ள முடியாது. ஹல்லேலூயா. இப்போ அவன் கீழே விழுந்துட்டான். அவனுடைய காலில் என்ன செஞ்சிச்சு? சின்ன ஒரு காயம் வந்துருச்சு. அங்கே ஒரு வேதனை உண்டாகுது. அவனுக்கு நான் மருந்து போட முடியுமே அல்லாமல் என்ன செய்ய முடியாது? அந்த வேதனையை எடுத்துக்கொள்ள முடியாது. இதுதான் கிருபையினுடைய காலம். எப்படி பாவம் செய்தாலும் அதுக்கு பாவத்துக்கு தேவனாய் கர்த்தர் என்ன செஞ்சிருக்கிறார்? லைசன்ஸ் கொடுத்திருக்கிறாருன்னு நல்ல அர்த்தம். பாவம் செய்துட்டு நம்ம எப்போ மனம் திரும்பி தேவனுடைய சமூகத்தில் வருகிறோமோ அப்போ என்ன செய்வார்? நம்முடைய பாவத்தை மன்னிப்பார். ஆனால் அது நிமித்தமாக உண்டாகிற ஒரு பனிஷ்மெண்ட்டை தேவனாய் கர்த்தர் என்ன செய்ய மாட்டார்? எடுக்க மாட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னும் கிருபைக்கும் நியாயப்பிரமாணம் ரெண்டும் வேணும்னா ரெண்டும் வேணும் தான். ஏன் அப்படின்னு சொன்னால் மத்தேயுல மலை பிரசங்கத்தில் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், பழைய நியாயப்பிரமாணத்தை அப்படியே என்ன செய்கிறாருன்னு சொன்னால் அப்டேட் பண்ணி திரும்பவும் நம்ம கையிலேயே என்ன செய்கிறார்? கொடுக்குறார். ஹல்லேலூயா. அதனால் நம்ம இப்போ நியாயப்பிரமாணம் பின்பற்ற வேண்டாம் அப்படின்னு சொன்னால் நான் சொல்லுகிற விஷயம் பின்பற்ற வேண்டும். ஏன்னா மத்தேயுல மலை பிரசங்கத்தில் இயேசு என்ன செய்கிறாருன்னு சொன்னால் அந்த பழைய நியாயப்பிரமாணத்தை எல்லாத்தையும் எடுத்து என்ன செய்கிறாருன்னு சொன்னால் திரும்ப அப்டேட் பண்ணி, நீங்கள் அந்த பிரசங்கத்தை படிக்கும்போது சொல்லுகிறோம், நியாயப்பிரமாணம் இப்படி சொல்லியிருக்கிறது, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். நீங்கள் அந்த வசனத்தை படிக்கும் போதே தெரியும், நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்படின்னா அதே நியாயப்பிரமாணத்தினுடைய காலத்தில் ஒரு பெண்ணை என்ன செய்யணும்? போய் பிராக்டிக்கலாக ஒரு ஃபிசிக்கலாக செஞ்சால் மட்டும்தான் என்னது நியாயப்பிரமாணத்தினுடைய காலத்தில் தப்பு. ஆனால் கிருபையினுடைய காலத்தில் பார்த்தாலே என்னதான்? அப்படியே அநேக நியாயப்பிரமாணத்தினுடைய விஷயங்களை திரும்ப அப்டேட் பண்ணி இயேசு கிறிஸ்து நம்ம கையில் தான் என்ன செஞ்சிருக்கிறார்? கொடுத்துருக்கிறார். அதனால நியாயப்பிரமாணம் இல்லைன்னு சொல்லுவோம்னா அது தப்பு. நியாயப்பிரமாணம் இருக்கு. இந்த நியாயப்பிரமாணத்துக்கு கிருபைக்கும் ஒரே ஒரு அடிப்படையான ஒரு விஷயம், ஒரு இம்பார்ட்டன்டான விஷயம் என்னதுன்னு சொன்னா அன்பு மட்டும்தான். ஹல்லேலூயா. நீங்க நியாயப்பிரமாணத்தையும் படிங்க, கிருபையும் படிங்க, ரெண்டுக்கும் அடியில வந்து நிக்கிற ஒரே ஒரு விஷயம் என்னதுன்னு சொன்னா அன்பு. அந்த அன்பு தான் பிதா அவருடைய சொந்த குமாரனாக இயேசு கிறிஸ்துவை நமக்கு அனுப்பி அந்த அன்பை வெளிப்படுத்தினார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அப்ப இந்த பலிபீடம் தகர்க்கப்பட்டதனுடைய காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, தான் ரட்சிக்கப்பட்டதை மறந்து போய் என்ன செய்யறாங்க? இருக்கிறாங்க. நான் எதற்காக ரட்சிக்கப்பட்டேன்? மறந்தாச்சு. என்னுடைய அழைப்பு என்ன? மறந்தாச்சு. ஏன் தேவனாய் கர்த்தர் அடிமைத்தனத்திலிருந்து நம்முடைய முன்னோர்களை ஏன் அழைத்துட்டு வந்தாச்சு? மறந்தாச்சு. எல்லாத்தையும் என்ன செய்து போயிட்டாங்கன்னு சொன்னா, அந்த ஜனங்கள் எல்லாத்தையும் மறந்து போய் நான் கடவுளை ஆராதிக்கவும் செய்வேன், நான் பாகாலை என்ன செய்யவும் செய்வேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் ஒரே இடத்துல இருக்கவும் மாட்டேன், நான் அங்கேயும் போவேன், இங்கே வருவேன், எனக்கு எல்லாமே என்னதான்? சம்மந்தம் தான். இப்படிப்பட்டதான வாழ்க்கையில தான் நம்மளும் என்ன செய்து கொண்டிருக்கோம்? வாழ்ந்து கொண்டிருக்கோம். ஞாயிற்றுக்கிழமை வரும்போது மட்டும் நிறைய சபை, இந்த சபையில் நிறைய சபையில் ஒயிட்டே என்ன செஞ்சிருவாங்க? ஞாயிற்றுக்கிழமை வரும்போது மட்டும், அது கழிஞ்சு அவங்களுடைய இஷ்டத்துக்கு தான். ஞாயிற்றுக்கிழமை வரும்போது மட்டும்தான் ட்ரெஸ்ஸிங்ஸ் எல்லாம், அது கழிஞ்சு அவங்களோட இஷ்டம் தான். ஞாயிற்றுக்கிழமை வரும்போது மட்டும்தான் எல்லாத்தையும் பின்பற்றுறது, அடுத்து அவங்களோட விஷயம் தான். ஏன் அப்படின்னு சொன்னால் அநேக ஜனங்கள் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், நான் இங்கேயும் நான் வருவேன், அங்கேயும் என்ன செஞ்சிருவேன்? போயிடுவேன். நான் இப்படியும் இருப்பேன், நான் அப்படியும் போயிருப்பேன். எப்படிப்பட்டதான இஸ்ரவேல் ஜனங்களை எலியா பார்த்து சொல்றார், நீ ஒன்று இயேசுவை பின்பற்றுகிறையா இருந்தா, தேவனாய் கர்த்தரை விசுவாசிக்கிறையா இருந்தா, நீ ஒன்று இவரை நம்புறேன்னு சொன்னா நீ இவர்கிட்ட இரு, இல்லை நீ அவங்கள நம்புறேன்னா அங்கே போயிரு. நீ ஏன் ரெண்டு இடத்துலையும் அங்கேயும் மாறி இங்கேயும் மாறி இருக்கிற? உன்னை ரட்சித்தவரை நீ என்ன செய்துட்ட? மறந்துட்ட. உன்னை ரட்சித்தவரை நீ மறந்துட்ட. உன்னை அபிஷேகம் பண்ணினவரை மறந்துட்ட. உன்னுடைய அழைப்பை நீ மறந்துட்ட. உன்னுடைய தரிசனத்தை என்ன செஞ்சுட்ட? மறந்துட்ட. அதான் எலியா சொல்றாரு இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து, நீ ஒன்று இங்கே இருக்கிறதா இருந்தா இரு, இல்லை அங்கே இருக்கிறதா இரு, நீ ரெண்டுக்கும் நடந்துக்கிட்டே இருக்கிற. இதனால உன்னுடைய பலிபீடம் என்ன செய்யப்பட்டிருக்குன்னா தகர்க்கப்பட்டிருக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த பலிபீடத்தின் மீது தேவனுடைய அக்கினி வந்து விழ வேண்டிய இந்த பலிபீடத்தின் மீது இந்த பலிபீடம் உடைக்கப்பட்டு காணப்படுகிறது. ஏன்னு சொன்னா நம்மோட தான். நம்ம பலிபீடம் உடைவதற்குள்ள காரணம் என்னதுன்னு சொன்னா நம்ம மட்டும்தான். இந்த பலிபீடத்தின் மீது தேவனுடைய அக்கினி வந்து விழ வேண்டிய இந்த பலிபீடம் உடைக்கப்பட்டதற்குரிய காரணம் என்னன்னு சொன்னா நம்ம தான். ஏன்னா ரட்சிக்கப்பட்ட பிறகும் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பதாக செய்த கிரியை ரட்சிக்கப்பட்ட பிறகும் நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்யப்படுகிறது? காணப்படுகிறது. இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் ரட்சிக்கப்படுவதற்கு முன்னாடி இஸ்ரவேல் ஜனங்கள் யாருடைய
வம்சமா இருக்கிறாங்கன்னு சொன்னா ஆபிரகாமுடைய வம்சமா இருக்கிறாங்க. ஆபிரகாமுடைய உங்களுக்கு ஹிஸ்டாரிக்கல் பார்க்கும்போது தெரியும், ஆபிரகாமுடைய முன்னோர்கள் என்ன செய்யணும், விக்கிரகங்களை என்ன செய்து கொண்டிருந்தாங்க, ஆராதித்து கொண்டிருந்தாங்க. இப்போ இங்க என்ன வந்து நிக்குது அப்படின்னு சொன்னா இவர்கள் பாகாலையும் என்ன செய்கிறார்கள், பின்பற்றி கொண்டிருக்கிறாங்க. அதான் எலியா சொல்றாரு, நீ ரட்சிக்கப்பட்டுட்ட, நீ இந்த தெய்வத்தை தான் வணங்குறேன்னு சொன்னா இந்த தெய்வத்தை வணங்கு, இல்ல இந்த தெய்வத்தை வணங்குறேன்னு சொன்னா இந்த தெய்வத்தை வணங்கு. நீ ரெண்டு என்ன செய்யற, இங்கேயும் போற இங்கேயும் வர. நீ ரட்சிக்கப்படுவதற்கு முன்பதாக எதை செய்தியோ அதே விஷயத்தை தான் ரட்சிக்கப்பட்ட பிறகு என்ன செய்து கொண்டிருக்கிற. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில இப்படிப்பட்டதான நிலைமையில தான் நம்ம என்ன செய்வோம், கடந்து போவோம். ரட்சிக்கப்படுவதற்கு முன்பதாக எப்படிப்பட்ட கேரக்டர் இருந்துச்சோ ரட்சிக்கப்பட்ட பிறகும் அதே ஒரு கேரக்டர்ல தான் நம்ம என்ன செய்வோம், இருப்போம். ஆனால் நம்ம என்ன செஞ்சிட்டோம், மனம் திரும்ப ஒரு கிறிஸ்துவுக்குள்ள இருந்தால் அவன் புதிய சிருஷ்டியா இருக்கிறான். பழையவைகள் என்ன செஞ்சிச்சு, அவன் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக இருந்த எல்லா விஷயமும் என்ன செய்யப்பட்டுச்சு, ஒளிந்து போச்சு. அவன் புதிய சிருஷ்டியா இருக்கிறான். ஆனா இங்க என்ன இருக்கு அப்படின்னு சொன்னா, ரட்சிக்கப்படுவதற்கு முன்பதாக செய்த அதே விஷயத்தை ரட்சிக்கப்பட்ட பிறகும் துணிகரமாக செய்கிறதுனால இங்க பலிபீடம் உடைக்கப்பட்டிருக்கு. இந்த பலிபீடத்தின் மீது தேவனுடைய பலியிடப்படுகிறது இல்லை, இந்த பலிபீடத்தின் மீது தேவனுடைய அக்னி விழுவதில்லை. ஏன் அப்படின்னு சொன்னா இந்த பலிபீடம் உடைக்கப்பட்டிருக்கு. ஹல்லேலூயா. இப்ப திரும்ப 30வது வசனத்தை வாசிக்கலாம். சகல ஜனங்களையும் நோக்கி என்கிட்ட வாருங்கள் என்றார். வந்தபோது செப்பனிட்டு இங்க இங்க எலியா என்ன செய்கிறான்னு சொன்னா, ஒரு தகர்க்கப்பட்டதான இந்த பலிபீடத்தை செப்பனிட்ட பிறகு இந்த பலிபீடத்துக்கு என்ன பேர் வைக்கிறாருன்னு சொன்னா இஸ்ரவேல். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த பலிபீடத்துக்கு ஒரு பேரையும் என்ன செஞ்சாச்சு, வச்சாச்சு. என்ன பேர் அப்படின்னு சொன்னா இஸ்ரவேல். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இங்க தகர்க்கப்பட்டு போயிருச்சு. தகர்க்கப்பட்டதனுடைய காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, ரட்சிக்கப்படுவதற்கு முன்பதாக செய்த ஒரே விஷயம், ரட்சிக்கப்பட்ட பிறகு அது செய்யறதுனால அந்த பலிபீடம் தகர்க்கப்பட்டு போயாச்சு. போன பிறகு எலியா சொல்றாரு, அந்த பலிபீடமே நீதான், நீங்க தான் இஸ்ரவேல், நீங்க ஆபிரகாமுடைய வம்சமாய் இருக்கிற நீங்க தான் இஸ்ரவேல். இந்த பலிபீடத்தின் பேரும் இஸ்ரவேல் தான். அப்ப எலியா சொல்கிறார், இந்த பலிபீடமாகிய இஸ்ரவேல் ஜனங்களே, நீங்க என்ன செய்யப்பட்டிருங்க, உடைக்கப்பட்டு இருக்கிறீங்க. நீங்க உடைக்கப்பட்டிருக்க, தேவனுக்கு மகிமை உண்டாக்குற பலிபீடமாய் இருக்கிற நீங்க உடைக்கப்பட்டு இருக்கிறீங்க. இன்னைக்கு தேவனாய் கர்த்தர் விரும்புகிறதான ஒரே ஒரு விஷயம் என்னன்னு, உன்னுடைய பலிபீடம் செப்பனிடப்பட வேணும். இந்த பலிபீடம் செப்பனிட்டா மட்டும்தான் பரலோகத்திலிருந்து ஒரு அக்கினி என்ன செய்யும், விழும். இந்த பலிபீடம் கெட்டுனா மட்டும்தான் இந்த பலிபீடத்தின் மீது தேவனுடைய அக்கினி விழுமே அல்லாமல் இந்த பலிபீடத்தின் மீது வேறு ஒரு பலி என்ன செய்யப்படுவதில்லை, இடப்படுவதில்லை. இந்த பலிபீடத்தின் மீது அக்கினி விழணுமா இருந்துச்சுன்னு சொன்னா இந்த பலிபீடம் என்ன செய்யப்படணும், செப்பனிடப்பட வேண்டும். ஹல்லேலூயா. இந்த பலிபீடத்தின் மீது தேவனுடைய வல்லமை இறங்கணுமா இருந்துச்சுன்னு சொன்னா இந்த பலிபீடத்தின் மீது செப்பனிடப்பட வேண்டும். இந்த பலிபீடம் யாருன்னு சொன்னா இஸ்ரவேல். இஸ்ரவேல் தேவனாய் கர்த்தரை யாரெல்லாம் விசுவாசிக்கிறார்களோ அவர்களா இஸ்ரவேல் ஜனங்களா இருக்கிறாங்க. இப்ப நீங்களும் நானும் இஸ்ரவேல் ஜனங்களா இருக்கிறோம். நம்முடைய பலிபீடம் உடைக்கப்பட்டு காணப்படுகிறது. இந்த உடைக்கப்பட்டதான பலிபீடம் இன்னைக்கு இந்த பகல் காலத்துல நீங்க செப்பனிடுவீங்களா இருந்துன்னு சொன்னா தேவனுடைய அக்கினி விழும். இந்த பலிபீடமாய் உங்களை உருவாக்கினதனுடைய காரணம், பலிபீடமாய் தேவனாய் கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டனுடைய காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, சும்மா ஒரு பலிபீடமாய் இருப்பதற்கல்ல, இல்ல உடைக்கப்பட்டதான நிலைமையில இருப்பதற்கல்ல. இந்த பலிபீடம் உடைக்கப்பட்டு இருக்கிற பலிபீடத்தை எப்ப நம்ம செப்பனிடுகிறோமோ அப்ப பரலோகத்திலிருந்து தேவனுடைய அக்கினி விழும். இந்த அக்கினி விழுந்தா மட்டும்தான் தேவனுக்கு நுகர்ந்த வாசனையா எழும்ப முடியும். நம்ம அழைப்ப மறந்து போயிருப்போம், நம்ம மேல வச்ச தரிசனத்தை மறந்து போயிருப்போம். ஏன்னா உடைக்கப்பட்டு காணப்படுகிறோம். இந்த உடைக்கப்பட்ட பலிபீடத்தை நம்ம எப்ப செப்பனிடுகிறோமோ, இந்த உடைக்கப்பட்ட பலிபீடத்தின் மீது செப்பனிடப்படும் போது தேவனுடைய வல்லமை வெளிப்படும். இந்த தேவனுடைய வல்லமை வெளிப்பட்டா மட்டும்தான் இந்த பலிபீடம் கனத்தை உண்டாக்குகிறதாகவும் தேவனுக்கு மகிமை உண்டாக்குகிறதாகவும் இருக்குமே அல்லாமல் லாஸ்ட் வரைக்கும் இந்த பலிபீடம் இப்படியே இருந்துச்சுன்னு சொன்னா, இந்த பலிபீடம் டெய்லி என்ன செய்யும், சண்டே ஆச்சுன்னா சர்ச்சுக்கு வரும் போகும் வரும், அவ்வளவுதான். இந்த பலிபீடம் இப்படியே இருந்தா இந்த பலிபீடத்தின் மீது அக்கினி விழாது. இந்த பலிபீடத்தின் மீது அக்கினி விழல அப்படின்னு சொன்னா, இந்த பலிபீடத்தின் மீது அக்கினி விழலன்னு சொன்னா அந்த பலிபீடத்தின் மேல வைக்கப்பட்டிருக்கிறதான மாமிசம் சுட்டெரிக்கப்படாது. மாமிசம் சுட்டெரிக்கப்படலைன்னு சொன்னா தேவனுக்காக நுகர்ந்த வாசனை என்ன செய்ய முடியாது, எழும்ப முடியாது. அப்ப இந்த பலிபீடத்தின் மீது என்ன செய்யணும், அக்கினி விழணும். இந்த பலிபீடத்தின் மீது தேவனுடைய வல்லமை விழணும். இந்த பலிபீடத்தின் மீது அக்கினி விழாமல் இந்த பலிபீடம் தேவனுக்காக எழுந்து நிற்க முடியாது. இந்த பலிபீடத்தின் மீது அக்கினி விழாமல் தேவனுடைய சித்தத்தை செய்ய முடியாது. நீங்க எப்படி வேணா நினைச்சுக்கோங்க, இந்த பலிபீடத்தின் மீது அக்கினி விழணும். இந்த அக்கினியான பரிசுத்த ஆவியானவர் விழணும். இந்த பலிபீடத்தின் மீது பரிசுத்த ஆவியானவர் விழலைன்னு சொன்னா, இந்த பலிபீடத்தின் மீது பரிசுத்த ஆவியானவர் வெளிப்படலைன்னு சொன்னா, இந்த பலிபீடத்தின் மீது வைத்ததான நோக்கத்தையும் தேவ சித்தத்தையும் இந்த பலிபீடம் என்ன செய்ய முடியாது, செய்து முடிக்க முடியாது. ஹல்லேலூயா.
அப்ப இந்த பலிபீடம் செப்பனிடப்படணுமே ஆனால், இந்த பலிபீடத்தின் மீது தேவனுடைய அக்கினி விழணுமே ஆனால், இன்னைக்கு நம்மள எல்லாம் என்ன செய்யப்படும்? ஒப்பு கொடுக்க போறோம். சும்மா உட்காந்து நம்ம பேசின உடனே அப்படியே கை தட்டுறது அல்ல. நீங்க எல்லாம் ஒப்பு கொடுங்க. ஒப்பு கொடுத்து செபிக்கும் போது, இன்னைக்கு நம்ம கடைசியா செபித்து முடிக்கும் போது தேவனுடைய அக்கினி நம்மளை என்ன செய்யணும்? நிரப்பணும். தேவனுடைய வல்லமை வெளிப்படணும். நீங்க இந்த அக்கினியினுடைய ஒரே ஒரு விஷயம் என்னதுன்னு சொன்னா, இந்த அபிஷேகத்தினுடைய ஒரே ஒரு நோக்கம் என்னன்னு சொன்னா, அபிஷேகம் வந்தோடனே நம்ம எழும்பி பிரகாசிப்போம். ஆமா, கரெக்ட் தான். நீங்க தேவனாய் கர்த்தர் சாமுவேலின் நிமித்தமாய் சவுலையும் தாவீதையும் அபிஷேகம் பண்ணினார். ஹல்லேலூயா. இந்த அபிஷேகத்தினுடைய ஒரே ஒரு விஷயம் சொல்றேன். பழைய ஏற்பாட்டினுடைய காலத்துல எல்லாத்துக்கும் அபிஷேகத்தை என்ன செய்து கொடுக்கவே என்ன செய்ய மாட்டாரு. புதிய ஏற்பாட்டினுடைய காலத்துல யாரெல்லாம் வாஞ்சிக்கிறாங்களோ மாமிசமான யாவர் மீதும் தன்னுடைய ஆவியை என்ன செய்வார்? ஊற்றுவார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. பழைய ஏற்பாட்டினுடைய காலத்துல அபிஷேகத்தை எல்லாருக்கும் என்ன செய்ய மாட்டார்? கொடுக்க மாட்டார். ஒரு 100 பேர் இருந்தா அதுல ஒரு ஆளுக்கு தான் என்ன செய்வார்? கொடுப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு 100 பேர் இருக்கிறாங்கன்னு சொன்னா அந்த 100 பேர்த்துல ஒரு ஆளுக்கு தான் அபிஷேகம். நம்ம அநேக பேருக்கு அபிஷேகத்தினுடைய வேல்யூ என்ன செய்யல, தெரியல. அவ்வளவுதான். அபிஷேகத்தினுடைய வேலை தெரியும். பழைய ஏற்பாட்டினுடைய காலத்துல அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளணும்னு சொன்னா ஒரு 100ல ஒரு ஆளுக்கு தான் அபிஷேகம். எல்லாத்துக்கும் அபிஷேகத்தை எடுத்து கொடுத்துட மாட்டாங்க. ஆனா புதிய ஏற்பாட்டினுடைய காலத்துல அப்படி இல்லை. கேட்கிற எல்லாத்துக்கும் அபிஷேகம். மாமிசமான யாவர் மீதும் அபிஷேகம். வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ நீங்க யோசிச்சு பாருங்களேன், நம்ம ஒரு ஆள் அன்னைக்கு இருந்த 100 பேத்துல ஒரு ஆள் தான். ஹல்லேலூயா. அப்படிப்பட்டதான அபிஷேகம், அப்படிப்பட்டதான அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளாத ஒருவன் தேவனுக்காய் எழுந்து நிற்க முடியாது. தேவனுடைய சித்தத்தை செய்ய முடியாது. தேவனுக்காய் ஒளி வீச முடியாது. அப்படிப்பட்டதான அபிஷேகத்தை என்ன செய்து கொள்ளணும்? பெற்றுக்கொள்ளணும். இந்த அபிஷேகம் உள்ளுக்கு வந்துருச்சுன்னு சொன்னா, அதான் நீங்க அந்த சாமுவேல் வந்து என்ன செய்யறாருன்னா சவுல்கிட்ட பேசுறாரு. சவுல்கிட்ட பேசும்போது, நீ இப்ப போகும்போது பரிசுத்த ஆவியானவர் மேல் என்ன செய்வார்? வருவார். பரிசுத்த ஆவியானவர் வந்தோடனே நீ வேறு ஒரு மனிதனா என்ன செய்வார்? ஆவார். பரிசுத்த ஆவியானவர் வந்த உடனே உங்களுடைய நிலைமைகள் என்ன செய்யும்? மாறும். உங்களுடைய சிச்சுவேஷன்கள் மாறும். நீங்க இருக்கிற இந்த லெவல்ல இருக்க மாட்டீங்க. அடுத்த லெவலுக்குள்ளதான் என்ன செய்வீங்க? போவீங்க. அதான் சாமுவேல் சவுலை நோக்கி சொல்றார், நீ இங்க இருந்து போகும்போது நீ என்ன செய்வ? பரிசுத்த ஆவியானவர் மேல் என்ன செய்வார்? இறங்குவார். நீ வேறு ஒரு மனிதனாவே, ஒரு புதிய ஒரு மனிதனாவே, ஒரு புதிய ஒரு சிருஷ்டியாவே, புதிய ஒரு இருதயத்தை கொடுப்பார். நீ தீர்க்க தரிசனோடு கூட சேர்ந்து என்ன செய்வாய்? தீர்க்க தரிசனம் உரைப்பாய். ஒரு பரிசுத்த ஆவியானவர் வந்தாச்சுன்னா போதும், நம்முடைய வாழ்க்கையை மாற்ற முடியும். நம்முடைய வாழ்க்கையை மாற்ற முடியும். நம்மளுடைய சிச்சுவேஷன்ஸ்களை மாற்ற முடியும். நம்ம சபையை மாற்ற முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனா ஒரு விஷயத்தை நான் யோசிக்கிறதான ஒரு விஷயம், சாமுவேல் சவுலை என்ன செய்தார்? அபிஷேகம் பண்ணினார். சவுல் வந்த உடனே அவருக்குள்ளதான எந்த ஒரு நெகட்டிவ் தாட் எதுவுமே வரல. இவனா இஸ்ரவேல் தேசத்துக்கு ராஜாவாக போறான், இவனா அப்படின்ற ஒரு எண்ணமும் சாமுவேலுக்கு வரல. சவுல் வந்த உடனே என்ன செய்யறாரு? ஓ, இவன் தான் தேவன் அனுப்பின மனுஷன் அப்படின்னு சொல்லி பேசிட்டு அவர் என்ன செய்கிறார்? அபிஷேகம் பண்ணுகிறார். எந்த ஒரு நெகட்டிவ் தாட் எதுவுமே வரல. ஏன்னா பிசிக்கலா அவர் என்ன சொன்னா, இந்த இஸ்ரவேல் தேசத்திலே அவர் மட்டும்தான் ஹைட் ஆனவர். பேலன்ஸ் இருக்கிறவங்க எல்லாம் என்ன செய்வாங்க சொன்னா, அவருக்கு இந்த சைடு இந்த அளவுக்கு தான் இருப்பாங்க. அந்த மனுஷனுடைய உருவத்தை பார்த்த உடனே சாமுவேலுடைய இருதயத்திலேயே வந்துருச்சு, இவன் தான் என்ன இஸ்ரவேல் தேசத்துக்கு ராஜாவா. ஆனா அந்த சவுல் என்ன செய்ய, தன்னுடைய ஆசையின் நிமித்தமாய், தேவனுக்கு கீழ்ப்படியாதது நிமித்தமாய் அவருடைய அபிஷேகத்தை என்ன செய்தார்? இழந்து போனார். நீங்க பைபிள் படிக்கிறப்ப தெரியும், தேவனாய் கர்த்தர் சவுலுக்குள்ள இருந்த பரிசுத்த ஆவியானவரை எடுத்துட்டு வேறொரு ஆவியை என்ன செய்தார்? வைத்தார். கர்த்தருக்கு அதுவும் தெரியும். உங்களுக்கு கொடுத்த அபிஷேகத்தை நீங்க பாத்துக்கிறல அப்படின்னு சொன்னா, அந்த அபிஷேகத்தை உள்ளுக்க வைத்துட்டு உங்க இஷ்டத்துக்கு அப்படின்னு சொல்லி போயிட்டு இருந்தீங்கன்னு சொன்னா, உங்களுக்குள்ள இருக்கிற அபிஷேகத்தை அவர் என்ன செய்வார்? சவுலுக்குள்ள இருந்து அபிஷேகத்தை எடுத்தாச்சு. அதுக்கு கழிஞ்சு கர்த்தர் சொல்லிக்கிறாரு, நான் இவனை அபிஷேகம் பண்ணினதுக்காக நான் ரொம்ப என்ன செய்யறேன்? மனஸ்தாபப்படுகிறேன் அப்படி நிறைய எல்லாம் பேசி முடிச்சுட்டு, அதுக்கு கழிஞ்சு கொஞ்ச நாள் போன உடனே சாமுவேல் கிட்ட தேவனாய் கர்த்தர் சொல்கிறார், நீ என்ன செய்? வேறொரு ஆள் அபிஷேகம் பண்ணுவதற்காக என்ன செய்? போ அப்படின்னாச்சு. போயாச்சு. தாவீதினுடைய சகோதரர்கள் எல்லாம் வந்தாச்சு. இவங்களெல்லாம் அபிஷேகம் பண்ணுறதுக்கு என்ன செஞ்சாச்சுன்னா, சாமுவேல் ரெடி ஆகிட்டாரு. இவங்களை அபிஷேகம் பண்ண போறேன்னு போய் ரெடியான உடனே ஃபஸ்ட்டு தாவீதினுடைய சகோதரன் மீது அபிஷேகம் பண்ணுறதுக்கு போய் நிற்கும்போது ஒரு விஷயம் நடக்குது. தேவனாய் கர்த்தர் சொல்லுகிறாரு, நீ மனிதனுடைய தோற்றத்தை தான் என்ன செய்கிற, நான் இருதயத்தை என்ன செய்கிறேன்.
ஏன் தேவனாய் கர்த்தர் ஏன் சாமுவேல் கிட்ட அந்த ஒரு விஷயத்த சொன்னாருன்னு தெரியுமா? ஃபர்ஸ்ட் ஒரு ஆள் அபிஷேகம் பண்ண போன உடனே சாமுவேலுக்குள்ள ஒரு சந்தேகம் என்ன செய்யலை, வரல. அவர் அபிஷேகம் பண்ணுவதற்கு ரெடியானார். ஆனால் தாவீதினுடைய வீட்டுக்கு போன உடனே தாவீதை தவிர்த்துட்டு பேலன்ஸ் இருக்கிறவர்களுக்கு மேலே எல்லாம் அபிஷேகம் பண்ணுவதற்கு ரெடியாக இருக்கிறார். ஏன்னா தோற்றம். ஆனால் தேவனுக்கு முன்பதாக தோற்றம் அல்ல முக்கியம், இருதயம். உங்களுடைய இருதயம் தேவனுடைய சித்தத்துக்கு ஏதுவான இருதயமாக இருந்தா இன்னைக்கு தேவனாய் கர்த்தர் உங்களை அபிஷேகம் பண்ணி ராஜாவாய் உயர்த்துவார். ஹல்லேலூயா. இந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வதற்கு பிசிக்கலா எதுவும் தேவையில்லை, இந்த இருதயம் தான் தேவை. இந்த இருதயம் தேவனுடைய சித்தத்தை செய்வதற்கு ரெடியா இருந்தா, இந்த பலிபீடம் தேவனுடைய நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கு ரெடியா இருந்துச்சுன்னா இந்த பலிபீடத்தின் மீது தேவனுடைய வல்லமை இறங்கும். தேவனுக்கு பிசிக்கலா எதுவுமே தேவையில்லை. இவங்க இப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும், இவங்க இவ்வளவு படிச்சிருக்கணும், தேவையே இல்லை. நம்முடைய இருதயம் கரெக்டா இருந்துச்சுன்னு சொன்னா அவருடைய அபிஷேகத்தை உங்கள் மேல போட வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அந்த அபிஷேகம் நம்ம ராஜாக்களாய மாற்றும். இஸ்ரவேல் தேசத்தை ராஜரீகம் பண்ணிக்கிறதாக என்ன செய்யும், மாற்றும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால எழுந்திருப்போமா, நம்ம செபிக்க போறோம். ஒரே ஒரு விஷயம் தான், நம்ம எழுந்து நம்மளை ஒப்பு கொடுப்போமா. அப்பா இந்த அபிஷேகம், இந்த பலிபீடம், அப்பா உடைக்கப்பட்டதான இந்த பலிபீடம், இந்த உடைக்கப்பட்டிருக்கிறதான இந்த பலிபீடத்தின் மீது அப்பா உம்முடைய வல்லமை வெளிப்படணும் சாமி. ஹல்லேலூயா. எல்லாம் எழுந்திருக்கலாமா? எல்லாம் கொஞ்சம் ஸ்பீடா. எல்லாம் கண்களை மூடுவோமா, நம்மளை எல்லாம் முற்றிலுமாய் ஒப்பு கொடுப்போம். எலியா தகர்க்கப்பட்டதான ஒரு பலிபீடத்தை செட் பண்ணிட்டார். அந்த பலிபீடத்திற்கு இஸ்ரவேல் என்று பெயரிட்டார். நம்மளை எல்லாம் ஒப்பு கொடுப்போமா. அப்பா என்னை அபிஷேகம் பண்ணுங்க. என்னுடைய பலிபீடம் தகர்க்கப்பட்டு இருக்கு. என்னுடைய பலிபீடம் தகர்க்கப்பட்டதான பலிபீடம் தேவனுடைய நோக்கத்தையும் தேவனுடைய சித்தத்தையும் தேவனின் மேல வைத்த அழைப்பை மறந்து போனதான ஒரு பலிபீடம். நம்ம எல்லாம் நினைக்கலாம் எனக்குள்ளுக்கு இல்லாம அபிஷேகம், நாளா இந்த லெவலுக்கு வருவோனா, தேவனாய் கர்த்தர் என்னை இந்த லெவலுக்கு உயர்த்துவாரா? நம்மள எல்லாம் ஒப்பு கொடுப்போமா. தேவனாய் கர்த்தர் சாமுவேலை பார்த்து சொன்னார், தோற்றத்தை பார்க்காத இருதயத்தை பார். எந்தெந்த இருதயம் இன்னைக்கு வாஞ்சியோடு காணப்படுகிறதோ, எந்தெந்த இருதயம் தாகத்தோடு காணப்படுகிறதோ அந்த இதயத்தின் மீது தேவனுடைய வல்லமை, அந்த இதயத்தின் மீது தேவனுடைய அக்கினி, ஓ தேவனுடைய வல்லமை இறங்கும். எல்லாம் ஒப்பு கொடுக்கலாமா? ஜஸ்ட் ஒரு 5 நிமிஷம் மட்டும். அப்பா எங்களை ஒப்பு கொடுக்குறோம். இந்த பலிபீடத்தின் மீது தேவனுடைய வல்லமை வெளிப்படட்டும். இந்த பலிபீடத்தின் மீது தேவனுடைய அக்கினி வெளிப்படட்டும். எஸ், அப்பா இந்த பலிபீடத்தின் மீது, தகர்க்கப்பட்டிருக்க பலிபீடத்தின் மீது உம்முடைய அக்கினி விழட்டுமே. அப்பா தகர்க்கப்பட்டிருக்கிறதான இந்த பலிபீடத்தின் மீது ஓ பரலோகத்தினுடைய அக்கினி விழட்டுமே ராஜா. அப்பா அந்த பலிபீடம் தகர்க்கப்பட்டு இருப்பதற்கு நானே காரணமாக இருக்கிறேனே. நான் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பதாய் செய்த ஒரே விஷயத்தை ரட்சிக்கப்பட்ட பிறகும் செய்கிறேன். என்னுடைய மாமிசீகத்துல பாவம் காணப்படுகிறதே ராஜா. அப்ப அந்த பாவங்கள் எல்லாம் மாறட்டுமே. இந்த பலிபீடத்தின் மீது தேவனுடைய வல்லமை வெளிப்படணுமே. நம்மளை எல்லாம் ஒப்பு கொடுப்போமா. எல்லாம் வாயை விரிவாக திறந்து அப்பா எனக்குள்ள வல்லமை வெளிப்படணும், எனக்குள்ள வல்லமை வெளிப்படணும், எனக்குள்ள அந்த அபிஷேகம் வெளிப்படணும். ஓ பரலோகத்தினுடைய அபிஷேகம், ஓ ராஜரீகத்தினுடைய அபிஷேகம், தேசத்தை அடக்கி ஆள்கிற அபிஷேகம் வெளிப்படும்படியாய் ஜெபிக்கிறேன். அப்பா எனக்குள்ள அந்த வல்லமை வெளிப்படட்டும் ராஜா. எனக்குள்ள வல்லமை வெளிப்படும்படியாய் ஜெபிக்கிறோம். எங்களை நீங்க தொடும்படியாய் ஜெபிக்கிறோம். ஓ வாஞ்சிக்கிற ஒவ்வொருவரும் மீதும் தேவனுடைய வல்லமை ஒரு அக்கினியாய், ஓ அக்கினியாய், ஓ அக்கினியாய் இறங்குவதற்காய் ஜெபிக்கிறோம். ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாம் வாயை விரிவாக தரங்க, வாயை விரிவாக திறந்து ஜெபிப்போமா. அப்பா இன்னைக்கு இந்த பகல் காலத்துல ஓ தேவனுடைய வல்லமை, ஓ தேவனுடைய அக்கினி, ஓ தேவனுடைய அக்கினி, ஓ மாமிசத்தையும்
ஆவியை ஆத்துமா அக்கினியை சுட்டரிக்கிறதான வல்லமை ஓ இப்பொழுதே பகல் காலத்துல ஓ அக்கினி வெளிப்படும்படியாய் ஜெபிக்கிறோம். ஓ அக்கினி தொடும்படியாய் ஜெபிக்கிறோம். ஓ மாமிசீகத்தை சுட்டரிக்கிற அக்கினி ஓ பலிபீடத்தின் மீது இறங்கின அதே அக்கினி எல்லாம் கையை தட்டி ஓ கொடுப்பமா அப்பா அந்த அக்கினி வெளிப்படும்படியாய் ஜெபிக்கிறோம். ஒரு அக்கினி வெளிப்படட்டுமே. ஓ பரலோகத்தினுடைய அக்கினி வெளிப்படணுமே. ஓ இந்த ஜனங்களோட மத்தியில வெளிப்படணுமே. இந்த சபையில வெளிப்படணுமே. ஒரு அக்கினி இறங்கட்டும் ராஜா. அக்கினி இறங்கும்படியாய் ஜெபிக்கிறோம். ஓ பலிபீடத்தின் மீது இறங்கின அதே அக்கினி பலிபீடத்தின் மீது வெளிப்பட்ட அக்கினி பலிபீடத்தின் மீது வெளிப்பட்ட அக்கினி மாமிசமான யாவரும் மீது ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்ன வாக்குத்தத்தத்தின் ஆவியானவர் ஓ அந்த வாக்குத்தத்தத்தின் ஆவியானவர் ஓ பகல் காலம் சபையில வெளிப்படும்படியாய் ஓ அசைவாடும்படியாய் ஜெபிக்கிறோம். அசைவாடும்படியாய் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவருடைய தலையின் மீது அந்த அக்கினி வெளிப்படட்டுமே. அந்த அக்கினி வெளிப்படட்டுமே. அக்கினி வெளிப்படட்டுமே. தகர்க்கப்பட்ட பலிபீடம் இன்னைக்கு செப்பனிடப்படும்படியாய் ஓ தகர்க்கப்பட்ட பலிபீடம் இன்னைக்கு செப்பனிடப்படும்படியாய் தகர்க்கப்பட்டிருக்கிற பலிபீடம் இன்னைக்கு தேவனாய் கர்த்தர் கெட்ட வல்லவரை உள்ளவராய் இருக்கிறார். ஓ உடைக்கப்பட்டதான உங்களை திரும்ப உருவாக்க விழித்திருக்கிறதான உங்களை மேல உயர்த்தி வைக்க தேவ வல்லமை ஓ தேவ வல்லமை இப்பொழுது வெளிப்படுகிறது. ஓ ஹalleluya ஹalleluya ஓ ஷனாதுரா வல்லமை உம்முடைய அபிஷேகத்தால நிரப்புங்க ராஜா. உம்முடைய அபிஷேகத்தால நிரப்புங்க ராஜா. அப்பா அபிஷேகத்தை இழந்து போனவனாய் காணப்படுகிறேன். அபிஷேகத்தை இழந்து போனவனாய் காணப்படுகிறேன். ஓ விழுந்து போனவனாய் காணப்படுகிறேன். ஓ ஹalleluya ஹalleluya ஓ விழுந்து போய் இருக்கிறதான நிலைமையில இருக்கிறவங்க தேவனாய் கர்த்தர் உயர்த்த வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஒரு புதிய ஒரு அபிஷேகம் தேவனாய் கர்த்தர் சிலவருடைய நாவை தொடுகிறார். ஒரு புதிய பாஷையோடு ஓ தேவனாய் கர்த்தர் வெளிப்படுகிறார். ஓ தேவனாய் கர்த்தர் வெளிப்படுகிறார். ஒப்பு கொடுங்க. உங்களை ஒப்பு கொடுங்க. தேவனாய் கர்த்தர் தொட வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஒரு புதிய பாஷையினால நிரப்ப வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். புதிய பாஷை ஒரு புதிய பாஷையினால தொடுகிறார். ஓ ஷடாதோரா இதுவரைக்கும் உபயோகப்படல. சரி இருக்கட்டும். இனி தேவனாய் கர்த்தர் அப்படியே விடுகிறவரா இல்ல. ஒரு புதிய அபிஷேகத்தினால நிரப்பி அவருடைய சித்தத்தை நிறைவேற்றுவார். உங்களை உயர்த்த வல்லமை உள்ளவரா இருக்கிறார். ஒரு புதிய பெல்லத்தோடு எழுந்திருக்கும்படியா ஒரு புதிய வல்லமையோடு எழுந்திருக்கும்படியா தேவனாய் கர்த்தர் உங்களை எழுப்ப வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஒரு புதிய டோர் ஒரு புதிய வாசல் அடைந்திருந்த எல்லா கதவுகளையும் திறந்து ஒரு புதிய வழிக்கினராய் கொண்டு போகிறார். ஓ இதுவரையில் நான் உபயோகப்படல. இதுவரையில் நான் வெறுமையானவனாய் இருக்கிறேன். அப்படிப்பட்டதான நிலைமையில் அல்ல. இதற்கு பிறகு தேவனாய் கர்த்தர் உங்களை வல்லமையாய் உபயோகப்படுத்துகிறார். ஒரு புதிய வாசலை திறக்கிறார். ஒரு புதிய வாசலை தேவனாய் கர்த்தர் திறந்து அதனுடைய வழியா தேவனாய் கர்த்தர் உங்களுடைய கரங்களை பிரித்து நடந்த வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஹalleluya அந்த அக்கினி விழட்டுமே. அந்த பரலோகத்தினுடைய அக்கினி விழட்டும். அந்த பரலோகத்திலிருந்து ஒரு அக்கினி விழட்டும். ஒவ்வொருவருடைய தலையின் மீது அந்த அக்கினி வெளிப்பட்டு வரும்படியாய் ஜெபிக்கிறோம். அந்த அக்கினி வெளிப்படட்டுமே ராஜா. அந்த அக்கினி வெளிப்படட்டுமே ராஜா. ஓ மாமிசத்தை சுட்டெரிக்கிறதான அக்கினி ஓ எலியாவினுடைய பலிபீடத்தின் மீது இறங்கின அக்கினி இறங்கி அப்பா எல்லா மாமிசத்தையும் சுட்டெரித்தது போல அதே சுட்டெரிக்கிற அக்கினி இறங்கி அப்பா சுட்டெரிக்கட்டுமே. ஓ சுட்டெரிக்கட்டுமே. ஒரு புதிய வல்லமை வெளிப்படட்டும். ஒரு புதிய பாஷை வெளிப்படட்டுமா. ஓ அதிகாரத்தினுடைய அபிஷேகம் தேசத்தை ஆளுகை செய்கிற அதிகாரத்தினுடைய அபிஷேகம் தேசத்தை அடக்கி ஆளுகிற அதிகாரத்தினுடைய அபிஷேகம் ஒவ்வொருவருடைய தலையில வெளிப்படும்படியாய் ஜெபிக்கிறோம். ஓ வெளிப்படட்டுமே. ஓ தரிசனங்களை காணும்படியா கண்களை தொடும்படியாய் ஜெபிக்கிறோம். ஓ ஹalleluya ஹalleluya அப்பா தொடுங்க. இதுவரைக்கும் பார்த்ததல்ல, இதுவரைக்கும் கேட்டதல்ல ராஜா. ஒரு புதிய அபிஷேகத்துக்குள்ளதாய் ஒரு புதிய வல்லமைக்குள்ளதாய் நடத்தும்படியாய்
புதிய பாஷைகள் வெளிப்படட்டும், புதிய பாஷைகள் வெளிப்படும்படியா அப்பா நாவுகளை திறங்க ராஜா, நாவுகளை திறக்கும்படி ஆயிடுச்சு, நாவுகளை திறக்கும்படி ஆயிடுச்சு. எஸ், இப்பவே ஒரு புதிய ஒரு பாஷை, ஒரு புதிய ஒரு பாஷை. எஸ் அப்பா, கண்களை திறங்க அப்பா, கண்களை திறக்கும்படி ஆயிடுச்சு. அடைக்கப்பட்ட கண்கள், அடைக்கப்பட்டிருக்கிற சகல கண்களும், அடைக்கப்பட்டிருக்க ஆவிக்குரிய கண்களை என் தேவனாய் கர்த்தர் திறக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். இந்த பகல்கால திறக்கப்படும்படியாய் ஜெபிக்கிறோம். பரலோக ரகசியங்களை காணும்படியாய், பரலோக ரகசியங்களை காணும்படியாய், பரலோகத்தினுடைய ரகசியங்களை காணும்படியாய் அடைக்கப்பட்ட கண்கள் இந்த பகல்கால திறக்கப்படும்படியாய் ஜெபிக்கிறோம். திறக்கப்படும்படியாய் ஜெபிக்கிறோம். இப்பவே அப்பா, இப்பவே திறக்கப்படட்டுமே ராஜா. சபை முழுவதும், சபை முழுவதும், சபை முழுவதும் ஒரு புதிய பலன், ஒரு புதிய பலன் அப்பா அடைக்கப்பட்டு காணப்படுகிறோம். அழைப்பை மறந்து, தரிசனத்தை மறந்து, நோக்கத்தை மறந்து அப்பா இப்படி சமூகத்தை விட்டு தூரமாய் போனவர்களாய் காணப்படுகிறோம். எங்களை உருவாக்குங்க ராஜா, எங்களை உருவாக்குங்க ராஜா, எங்களை நீர் உருவாக்கும்படியா அப்பா, எங்களை உருவாக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். இந்த பலிபீடத்தை உருவாக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். இந்த பலிபீடத்தை செப்பனிடும்படியாய் ஜெபிக்கிறோம். உமக்கு நுகர்ந்த வாசனையை உண்டாக்கும்படியா, உம்முடைய சித்தத்தை நிறைவேற்றும்படியா, உம்முடைய நோக்கத்தை நிறைவேற்றும்படியா தாயின் கருவில் உருவாவதற்கு முன்னமே என் தேவனாய் கர்த்தர் எதற்காக அழைத்தீரோ அந்த அழைப்பு, அந்த தரிசனம், அந்த நோக்கம் நிறைவேறும்படி எங்களை உருவாக்குங்க ராஜா, எங்களை உருவாக்குங்க. எங்க குடும்பத்தை உருவாக்குங்க, எங்களுடைய குடும்பத்தை உருவாக்குங்க, எங்க சபையை உருவாக்குங்க, இந்த சபையை உருவாக்குங்க, அந்த சபையை உருவாக்குங்க. இந்த தேசத்துக்கு ஒளியாய் மாறட்டும், இந்த தேசத்துக்கு ஒளியாய் மாறட்டும் ராஜா. நான் தேவனுடைய சமூகத்துல இருந்து நான் ஒரு டைம் அழுவேன். அப்பா, என் கூட நீங்க இருக்கிறீங்களா? அப்ப அவர் சொன்ன ஒரே ஒரு விஷயம், நான் உனக்கு முன்னாடி நிக்கிறேன், உன் கூட இருந்து நான் செயல்படுறேன், அது ஏன் உனக்கு புரிய மாட்டேங்குது? நான் உன் கூட இதா இருக்கிறேன் அப்படி. மறாவது நாள் ஆன உடனே நான் இருக்கேன், என்கிட்ட ஒரு சிஸ்டர் ஃபோன் பண்ணி எனக்காக ஜெபியுங்கள் அப்படின்னு சொன்னாங்க. அவங்களுக்காக நான் ஜெபிக்க ஃபோனை எடுத்த உடனேவும் என்னோட இருதயத்தில் தேவனாய் கர்த்தர் போட்ட ஒரே ஒரு வார்த்தை, நான் உன் கூட இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுன்னு. நான் அவங்களுக்காக ஜெபித்து முடித்த உடனே அவங்ககிட்ட ஒரே ஒரு வார்த்தை சொன்னேன். நான் உங்களுக்கு ஜெபிக்க தொடங்கும் போதே கர்த்தர் இந்த ஒரு வார்த்தையை சொன்னார், நான் உன் கூட இருக்கிறேன் அப்படின்னு. அவங்க சொன்ன ஒரே ஒரு விஷயம், நான் கொஞ்ச நாளாக ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன், ப்ரேயர் பண்ணிகிட்டே இருக்கிறேன். எசப்பா, நீங்கள் என் கூட இருக்கிறீங்களா இல்லையா? என் கூட இருக்கிறீங்களா இல்லையா எனக்கு தெரியணும். என் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரும் சொல்கிறாங்க உங்க கூட கர்த்தர் இல்லை அப்படின்னு. என் கூட நீங்கள் இருக்கிறீங்களா இல்லையா? இன்னைக்கு என்னோட பிறந்த நாள், இன்னைக்கு நான் ஒரு பாஸ்டர்கிட்ட ஜெபம் பண்ணுவேன். அப்போ ஜெபம் பண்ணும்போது நீங்கள் என் கூட இருக்கிறீங்கன்னு சொன்னால் இன்னைக்கு என் கூட நீங்கள் பேசணும் அப்படின்னு. நான் உங்களுக்கு ஜெபம் பண்ண தொடங்கினோடனே கர்த்தரை என் கூட பேசணும் ஒரே ஒரு வார்த்தை, நான் கூட இருக்கிறேன். அப்போ அந்த உலகத்தில் மனிதர்கள் நம்மளோடு கூட இருக்கலாம், இல்லாமல் போகலாம். அவங்க எத்தனை வருஷம் நம்ம கூட இருப்பாங்க, இல்லை இருக்காமல் போவாங்க. ஆனால் நம்ம பிறந்ததுல இருந்து நம்முடைய மரணம் வரையிலும் ஒரு தெய்வம் உங்களையும் என்னை நடத்த வல்லமை உள்ளவராய். நீங்க எப்படிப்பட்ட நிலைமையில இருக்கட்டும், நீங்க எப்படிப்பட்ட சிச்சுவேஷன்ல இருக்கட்டும், இந்த உலகம் உங்களை வெறுக்கட்டும், ஆனா வெறுக்காத ஒருத்தவர், உங்களை நேசிக்கிற ஒருத்தவர். ஹல்லேலூயா. எல்லா கண்களை மூடலாச்சு, எல்லா கண்களை மூடுவோம், நம்ம எல்லாம் ஒப்பு கொடுப்போம். அப்பா, எங்க கூட இருக்கிறதுக்காய் நன்றி. இந்த பலிபீடத்தை இன்னைக்கு நீங்க செட் பண்ணிட்ட கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். எல்லாம் நன்றி செலுத்துவோமா? அப்பா, இந்த பலிபீடத்தை செட் பண்ணிட்டதுக்காய் நன்றி. இந்த பலிபீடத்தின் மீது உடைய வல்லமையால் நிரப்பினதுக்காய் நன்றி. இந்த பலிபீடத்தினுடைய நோக்கத்தையும் சித்தத்தையும் அதனுடைய வழியில நடத்துகிற கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். எங்களோடு கூட இருக்கிறதுக்காய் நன்றி செலுத்துகிறோம். அப்பா, இந்த சபையை உடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். சபையை தேவனாய் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படி ஆயிடுச்சு. ஊழியக்காரருடைய குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கும்படி ஆயிடுச்சு. இந்த தேசத்திலே தேவனாய் கர்த்தர் எதற்காய் நீர் நிறுத்தி இருக்கிறீரோ அந்த அழைப்பு, அந்த சித்தம், அந்த நோக்கம், தேவ தரிசனம் பரிபூர்ணமாய் நிறைவேறும்படி ஆயிடுச்சு. இந்த சபையில் இருக்கிற ஒவ்வொருவரையும் கரங்களில் ஆசீர்வதிங்க. அவர்களை கொண்டுதான் உம்முடைய சித்தம் நிறைவேறட்டும். தெய்வீக நன்மையினாலும் தெய்வீக சமாதானத்தினாலும் ஆளுகை செய்யும்படி ஆயிடுச்சு. அப்பா, ஊழியக்காரன் என்கிற அதிகாரத்தின் பிரகாரம் அப்பா அந்த ஊழியத்தையும் ஊழியக்காரருடைய குடும்பத்தையும் சபையையும் சபை விசுவாசிகளையும் பிதா குமார் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன்.
ஆசீர்வதிக்கிறோம். இதுவரையில நடத்தினீங்க, இனி மீது தொடர்ந்து நடத்தும்படி ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஹல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பலிபீடம் செப்பனிடப்பட வேண்டும். ஹல்லேலூயா. அதே ஓட்ட பலிபீடத்தோட வந்து வாரம் போறது எந்த பிரயோஜனமும் இல்லை. எப்பொழுது செப்பனிடப்படுகிறதோ அப்பொழுதுதான் கர்த்தருடைய வல்லமை அக்கினிமயமாய் உங்க பலிபீடத்தில் இறங்கும். செப்பனிடாத பலிபீடம் கர்த்தருடைய பதிலை எதிர்பார்க்கவே முடியாது. ஹல்லேலூயா. துணிகரமான பாவத்திற்கு நம்மை விலக்கி பாதுகாக்க வேண்டும் என்றால் கர்த்தருடைய வல்லமையும் அக்கினியும் நம்ம இறங்க வேண்டும் என்றால் பலிபீடம் செப்பனிடப்பட வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எலியாவின் தேவன் நம் தேவன். ஹல்லேலூயா. தாசர்களின் ஜெபம் கேட்பார், வல்ல பெரும் காரியங்கள் செய்திடுவார். ஹல்லேலூயா. அவன் அந்த பலிபீடத்தை செப்பனிட்டு இஸ்ரவேல் என்று பெயரிட்டு அதற்கு ஜெபித்த போது வல்லமை அக்கினிமயமாய் பலிபீடத்தின் மேல இறங்கினது. இந்நாள் வரைக்கும் அந்த சம்பவம் மிகப்பெரிய சம்பவம். ஹல்லேலூயா. நீங்க இஸ்ரேல்ல போய் கேட்டீங்கன்னா பெரிய சம்பவம்னா ரெண்டே பேர் தான் சொல்லுவாங்க. ஒரு சம்பவம் மோசே பண்ணது, இன்னொரு சம்பவம் எலியா பண்ணது. ரெண்டு பேரும் மரணத்தை பார்க்கவே, மோசே மரித்தார் ஆனா கர்த்தர் அடக்கம் பண்ணினார். அதுக்கான சாட்சி ப்ரூவ் எதுவும் இல்லை. அதே மாதிரி எலியாவை எடுத்துக்கொண்டார். சம்பவத்துல பெரிய சம்பவம் இந்த ரெண்டு சம்பவம். காரணம் ஒன்னே ஒண்ணுதான், பலிபீடம் செப்பனிடப்பட்டது. நம்முடைய பலிபீடமும் செப்பனிடப்படணும். கர்த்தர் பெரிய பெரிய சம்பவங்களை நமக்காக முன்னின்று செய்வார். ஹல்லேலூயா. வழுவாமல் பாதுகாக்கிற பிதாவுடைய அன்பும் ஆண்டவர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்தாவின் அன்யோன்யமும் ஐக்கியமும் என்றும் என்றும் சதா காலங்களிலும் நம்மோடு இருப்பதாக. ஆமென். நாச்சுமாவே என் முழு உள்ளமே, நாச்சுமாவே கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஹல்லேலூயா.